கங்கார் மற்றும் கோலப்பர்லிஸில் உள்ள 7 வளாகங்களில் தனகா நேஷனல் பெர்ஹாட் நிறுவனத்திற்கு சொந்தமான 15.5 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள மின்சாரத்தை பிட்காயின் கும்பல் களவாடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் சீன பிரஜை ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். கங்கார் மற்றும் குவாலாபர்லிஸில் உள்ள 7 இடங்களில் பிட்காயின் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட 7 வளாகங்களில் அதிகப்படியான மின்சார பயன்பாடு காரணமாக ஏற்பட்டதாக நம்பப்படும் தொடர்ச்சியான மின் தடைகள் ஏற்பட்டு வருவதாக குடியிருப்பாளர்களிடமிருந்து தனகா நேஷனல் பெர்ஹாட் புகார்களை பெற்றதைத் தொடர்ந்து அந்த வளாகங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக பர்லிஸ் போலீஸ் தலைவர் முகமது அப்துல் அலீம் தெரிவித்தார். அந்த 7 வளாகங்களும் சட்டவிரோத மின்சார இணைப்புகளில் ஈடுபட்டுள்ளன என்பதை ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டன. அருகிலுள்ள மின் இணைப்புகளிலிருந்து பெறப்பட்ட மின்சாரத்தை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத பிட்காயின் நடவடிக்கைகளை அந்த கும்பல் நடத்தி வந்ததாக நம்பப்படுகிறது. கங்காரில் தமான் ஸ்ரீ ஹர்தாமாஸில் நடந்த சோதனைகளின் மடிக்கணினிகள், கைத்தொலைபேசிகள், மோடம்கள் மற்றும் தொடர்பு சாதனங்கள் உட்பட துணை உபகரணங்களுடன் 33 பிட்காயின் தயாரிப்பு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர இதர 6 வளாகங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் 259 பிட்காயின் சாதனங்கள், 59 கணினிகள், 5 மடிக்கணினிகள் உட்பட பல்வேறு மின்னணு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.